கொம்புசி படம் எனக்கு கேட்டால் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து படம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. படம் கதை பார்த்தீங்கன்னா படத்தில் கதைலாம் இல்லை, ஓரளவு காமெடி அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. எனக்கு ஹீரோயினி செட் ஆகல இந்த கேரக்டரில். அட்லீஸ்ட் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டான ஹீரோயின் போட்டிருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் கேரக்டருக்கு இங்கே செட் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா காமெடியாக இருக்குது போலீஸாக பார்க்கும்போது. அது வந்து செட் ஆகலை. அவங்க வீரவசனம் பேசும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து செட் ஆகலை. பட் மற்றபடி சரத்குமாரும் நம்ம சண்முக பாண்டி காம்போ வந்து சூப்பராக இருக்குது. அவங்க ஃபைட் சீன் சூப்பராக இருக்குது. சண்முக பாண்டி ஃபைட் பண்ணுற சீன்லாம் அருமையாக இருக்குது. கேப்டன் சார் அந்த புருவெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சார் சாயில் இருக்குது. அவருக்கு அடுத்த ஸ்டெப்பு வராரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு படம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த படம் இதோட பெஸ்ட்டாக கொடுக்க நான் வாழ்த்துறேன். மற்றபடி சரத்குமார் சூப்பராக காட்டியிருக்காங்க. அவர் ஃபைட் சீன்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாப்பில் அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருந்தாலும் கொஞ்சம் படத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபயர் பத்தலை. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஓவரால் படம் ஒன் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அதான் அந்த போலீஸ் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்குது, கஞ்சா கத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸ்க்ரீன் பொன்ராம் வந்து ஆவரேஜாக கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் எதிர்பார்க்குறோம், ஆனால் இது பத்தலை. யுவன் மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. பட் சாங்ஸ் அவ்வளோ அவ்வளோ கேட்சபிளாக இல்லை சாங்ஸ் மட்டும். மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓரளவு நம்ம படத்தை கொண்டுட்டு போறாரு ஒன்று. மற்றபடி சாங்ஸ் ஓகே மாதிரி தான் இருக்கு. படம் ஒரு டீசெண்டான படம் தான். பட் ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த படம்லாம் பண்ண பொன்ராமோட படம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ஃபஸ்ட்டு 2 படங்கள் அளவுக்கு எடுக்க முடியாதுதான். பட் இதில் காமெடி அதே மாதிரி காமெடி ஜானரில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நிறையா இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். சரத்குமார், விஜயகாந்த் சாரோட மகன் எல்லாருமே சண்முக பாண்டியன் எல்லாம் நடிப்பெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை. ஒரு நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. முனிஷ்கான் கூட செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து நடிச்சிருக்காரு. நல்ல படம். நம்ம விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணுறோம். அவரோட மகன் சண்முக பாண்டியன் இதோட 4 படம் பண்ணிட்டாரு. பட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையான ஒரு நல்ல படம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவரும் விஜயகாந்த் மாதிரி சினிமாவில் இன்னும் அடுத்தடுத்து வளரணும் இல்லை, அதுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுப்பாரு. இந்த கொம்பு சிவியும் ஒரு டீசெண்டான படம் தான். இதில் எந்த ஒரு ஆபாசம் அது வயலன்ஸோ அது எந்த இதுவுமே இல்லை. டீசெண்டாக போகுது. எல்லாரும் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இந்த வைகை அணை ஆறு அதை பேஸ் பண்ணி கதை பண்ணுறாங்க. அப்புறம் கஞ்சா கடத்தல், இப்படி இதுதான் கதையோட ஒன்லைனாக. அதை இந்த விஷயத்தை வச்சுட்டு எப்படி நம்ம இதை லைட்டாக காமெடி கலந்து கொண்டு போக முடியும் பொன்ராம் படத்தில், அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நிறையா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, ஒரு சில இடத்துல சீரியஸ்ன்னு போய் பார்ப்போம், அங்கே காமெடின்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்க முடியல. அது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸே தவிர மற்றபடி ஒரு டீசெண்டாக போயிட்டுருக்கு. ஓவரால் ஒரு டீசெண்டான மூவி. ஆமாம், அது சொல்லியிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே. நாட்டாமையில் அந்த டீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் இன்ன வரைக்கும் பயங்கரமான வைரலான அந்த அவங்களோட பொண்ணு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி தெரில ஆக்டிங். அதுவும் ஃபஸ்ட்டு படமே போலீஸ் கேரக்டரில் பண்ணிக்கிறதுனால ஒரு ரிஸ்கான ரோல் தான். டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவர் சண்முக பாண்டியன் ஹைட்டுக்காக அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸு அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை, படத்துக்கு தேவைப்படல. மற்றபடி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க.